சின்ன பொண்ணு யாருகிட்ட? நான் எங்க கூட பாரு வாங்கிட்ட பாரு. ஜாகிரதையா இருந்துக்கோ. கட்டில ஈனமா நான் சூடு சொன்னேன். என் நல்ல மூஞ்சி ஒளி பாரு. ஐ லவ் யூ சொன்னாலே ஐயோ 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 வாயா. நான் எங்களுக்குள்ள பாடுறேன். எங்க லவரை பத்தி பாரு. உன்ன பாடல. அவர் யார் தெரியுமா? அவரு யாரு? சீராகழி கோவிந்தராஜன். சீராகழியா? டேய் அவங்க சீர்காழி கோவிந்தராஜன், டிஆர் மகாலிங்கம், டிஎம் சவுந்தரராஜன்
இவங்கெல்லாம் தெய்வ பிறவிக்கு போகணும்னு தான் சொல்லணும் தெரியுமா? இவரும் தேவை பிறகுதாமா. ஆமா யாரும் தெரியல உனக்கு. இவர்தாம்மா இளைய ராஜா. ஆமா அதெல்லாம் ராஜா தான் உண்மைதான். அத வீட்லயே இலையில ராஜா, இங்கெல்லாம் இலைக்கு வர மாட்டேன். இலையில ராஜா எந்த இலையில பாக்குறது நானு பாடி இலை பொண்ணு அடிமானே புட்டுத்தா உழுந்து புட்ட கூத்து முடிஞ்சது எல்லாம் வீட்டுக்கு போங்கம்மா. ஓ என்ன சொல்றான்? ஏங்க முதல்ல ஒரு தலை தேவசம் விட்டீங்க. தலை வேஷம் அதுக்கு ஒரு தலை வேஷி விட்டீங்க. அதுக்கு ஒரு சொரசடி விட்டீங்க. மகளை தான் காண வச்சு உட்காரணும். அப்பதான் காத்து வாட்டமா இருக்கும். ரெண்டாவது ஒரு காளிமா விட்டீங்க. அப்புறம் ஒரு சூரனை விட்டீங்க. அப்புறமா ஒரு பகவான கண்ணனை விட்டீங்க. அம்மா லட்சுமி விட்டீங்க. லட்சுமி விட்டீங்களா? கூத்து முடிஞ்சு போச்சு. எந்த வீட்டுக்கு போங்க. நாங்க வந்து மாரி கதை சொன்னோம். மாரில இப்பதான் குழந்தை சொல்லிட்டாங்க. வரும் பகவான் வருவாரு, சூரவேட்டக்கார கம்யூனிட்டி வரும், நாடகம் முடிஞ்சிருச்சு. நாங்க மாரி கதை சொன்னோம். மாரில குழந்தை வேற தொலைஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் கிடைச்சிட்டு அந்த ஐயர் வேற இட்டு போயிட்டான். இப்ப வந்து மறுபடியும் வாங்கி எங்க பிடிக்கிறான் பாரு. சூரவாசக்காரன் போடுமா போடு. அது வரைக்கும் பரவாயில்ல. சொன்னீங்க ஒரே சொல்லு அத்தான் உன்னை அடிக்குந்தாலும் ஒதுக்கிருந்தாலும் அந்த அத்தை மட்டும் சொல்லு. என்ன கதை சொன்னீங்க? என்ன கதை சொன்னீங்க? சொன்னா நாங்க சொன்ன நாடகத்துல நீங்க ஆட மாட்டேங்கிறா. அப்ப நாங்க வச்சோம். நாங்க முட்டி வலி ஆடுறான்னு முட்டி வலியா? எப்போ போயிடுறாடி. சரவண மீனாட்சி கூட மாறி போச்சு. சொன்னோம் மஞ்சள் காம்பல வந்துடுறா மருந்து ஒழுங்கா சாப்பிட்றான்னு. அதை விட்டுட்டு இப்ப கவுரி எடுத்து போறான். தூக்க மாட்டேங்க மஞ்சனா பொண்ணு அல்லாட்டும் நல்லதே வரும் கட்டதே வரும். எல்லாரும் சமாளிக்கணும் மனுஷன். அவன் தான் மனிதன். மனித பிறகுனா 6 அறிவு உண்டு. 6 அறிவு உண்டு. ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தூக்கு மனுஷன் செத்துட்டு கிடையாது. முகடூர்ல பாத்தியா? பொதுவா முகடூர்ல இல்ல அந்த பூங்காவில ஒருத்தன் மருந்து குடிச்சு செத்துட்டான். பேப்பர் பூரா வந்தது. அது மாதிரி வேணாப்பா வந்து சோற கவுரு மாட்டி தூக்கு மாட்டி ஆமா உழவர் சாண்ட கத்திரிக்காய் கொத்தரக்கா வெண்டைக்காய் வீடா காலம் தீர்றானா கண்ண பாரு. ஐயோ மகமாரி தாயே மகமாரி தாயே மகமாரி தாயே மகமாரி தாயே தூங்கு மண்ணில் படுத்தாங்க உள்ள அப்பதான் தூங்கு. காலை ஆட்டவாடா
தாயே மகமாரி தாயே மைந்தன் துறை தனைய கட்டி அருள் புரிவாய் நீ மகமாரி அகிலமெல்லாம் அழகையாக உருவெடுத்தவள் ஆயிரம் கண் உடையலென பெயர் எடுத்தவள் அகிலமெல்லாம் அழகையாக உருவெடுத்தவள் ஆயிரம் கண் உடையலென பெயர் எடுத்தவள் உன் மகிமைதனை உலகில் சிலர் அறிய மாட்டார்கள் உன் மகிமைதனை உலகில் சிலர் அறிய மாட்டார்கள் மாதாவே உனை தொழுது நழுக விடாதே அம்மா திருவருளாம் திருவக்கரை மலை மீதிலே தேவி சுடராய் விளங்குகின்றாள் பௌர்ணமியிலே திருவருளாம் திருவக்கரை மலை மீதிலே தேவி சுடராய் விளங்குகின்றாள் பௌர்ணமியிலே அருள் தருவாய் என வருவா சன்னதியிலே நீ அருள் தருவாய் என வருவா சன்னதியிலே வருமடியரை காட்பதெல்லாம் உந்தன் கையிலே அம்மா அம்மா ஆலவிஷம் உண்ட சிவன் அருகில் இருப்பவள் மாலவனம் கண்ணனுக்கு தங்கையானவள் களத்தூர் கண்ணம்மாவுல அதாவது கமல்ஹாசன் முதல்ல குழந்தைய அறிமுகமான படம் அவர் தான் பாடுவார் இந்த பாட்டை ஆலவிஷம் உண்ட சிவன் அருகில் இருப்பவள் மாலவனம் கண்ணனுக்கு தங்கையானவள் வேலனுக்கு வேல் கொடுத்து மகிழ்ந்து நிற்பவள் வேலனுக்கு வேல் கொடுத்து மகிழ்ந்து நிற்பவள் பாலநடராஜனுக்கு இசையும் தந்தவள் அம்மா அம்மா மகமாரி தாயே மகமாரி தாயே மைந்த துறை தனையகத்தில் அருள் புரிவாயே சபையில் அமர்ந்திருக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முந்தி முதல் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் யாரெங்கே அம்மா எங்க எங்க போயிருக்கேன் வாங்க 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 பக்கத்துல தான் வாங்க நான் யாரு என் பேர் என்ன என் விளக்கம் என்ன விவரம் என்ன அப்படின்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு பகூர் ரத்னவேலு பகூர்ல இருந்து மெட்ராஸுக்கு போயிட்டாங்க ரத்னவேலு அவருக்கு அது ஏங்க இங்க சாயங்காலம் டீ கடைக்கு போனாங்க காலையில டே அந்த கடையாட விடுறா வருவது வந்து தீரும் ஆமா தான் வரும் நான் நினைச்சு நான் பார்த்தேன் தெரியுதா இறந்த போயிலும் ஊத்த நிறுத்தக்கூடாது அதுதான் எங்க வீட்டுல போகவே கூடாதுட்டாங்க எங்க பிள்ளை பையனும் அப்பா தெரியுதா எது இருந்தாலும் நடக்கட்டும் ஆமா உலக்கூர்ல அம்மாடி உயிர் போற கணக்குல இருந்தா அப்பயே ஆடணும் இது என்ன தம்மங்காயம் அதனால அது இருந்தாலும் இருக்கட்டும் சரி நான் யாரு என் பேர் நான் சொல்ற முடியும்
லட்சுமி ஆஹா, ஆ, லட்சுமி ஆ. பார்த்தம்மா என்ன வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்துருவா எதுக்கு மீன் எடுத்துட்டு வருவீங்க மீன் எடுத்து வர லட்சுமி நானு மீன் எடுத்து வர லட்சுமி நானு அந்த லட்சுமி இல்ல நீ டேய் யாரும் மீன் வைக்கிறத கரோடு வைக்கிறது ரோட்டுக்கார லட்சுமி எப்படிடா பிறந்தீங்கப்பா ஐயோ அண்ணன் தம்பி இருக்கிறீங்க பாடுறா என்ன கோலத்தோட உங்க கடையில ஈனம் மானம் சூடு சொன்ன நல்ல ரத்த ஓடுது உங்க கடையில எல்லாத்தையும் எடுத்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம். திருப்பி தானே வர சொல்றேன் ஆ. நாளைக்கு வந்துடுறேன் அம்மா நாளைக்கு வந்துடுறேன் திருப்பி லட்சுமி ஓடி திறந்து விடுதா திருவாகிய லட்சுமி அப்படின்னா ஆமா திருப்பார்க்கு மடலை காண்ட பாண்டமாகும் பாண்டமாகும் மந்திரகிரி பருவத்தில் சொல்லக்கூடிய மலைய மத்தாகும் மத்தாகவும் ஆதி சேஷன் தம்பி வாசிகை அணைக்கீராக பிரிந்து புகழ்ந்து தேவர்கள் ஒரு புறமும் ஆஹா, அரக்கர்கள் ஒரு புறமும் ஒருபுறமும் நின்று அமிர்தம் கிடைத்தார்கள் ஆமா எதற்காக அந்த அமிர்தம் நரை திரை மூப்பு சாக்காடு சொல்லக்கூடிய சொல்லுங்க. சாக்காடுக்காக ஆஹா. அமிர்தம் கிடைத்தார்கள் கடையந்தார்கள் அது எப்ப எப்ப இரண்டாவது முறையாக தான் ஆமா தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தம் கிடைத்தார்கள் அமிர்தம் கடந்தார்கள் முந்தி முதலாக தேவர்கள் மட்டும்தான் அமிர்தம் கிடைத்தார்கள் அமிர்தம் கடந்தார்கள் எதற்காக அந்த அமிர்தம் ஆ, ஏய் ஆமாங்க ஒரு நாள் தினத்தில தினத்திலே அன்னை ஆதிபராசக்தி கண்முன்பாக கண்முன்பாக ஒரு தேவ கன்னியாகப்பட்டவள் ஆஹா, நடின நாட்டியம் செய்தாள் செய்யவும் நடின நாட்டியம் செய்தவுடனே செய்யும் பொழுது அன்னை ஆதிபராசக்தி மனமகிழ்ந்து மகிழ்ந்து இப்பேற்பட்ட நாட்டியம் செய்தாயே செய்தாயே. என் மனமகிழ்ந்தது ஆஹா. அப்படி என்று என்று அது அணிந்திருந்த மலர் மாலையை கடத்தி கழற்றி அந்த தேவ கன்னிகளிடத்திலே கொடுத்தது கொடுக்க கொடுத்தவுடனே உடனே அந்த தேவ கன்னிகை ஆ, பயபத்திரத்தோடு அதை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு இது அன்னை ஆதிபராசக்தி கழுத்தில் இருந்த மலர் மாலை மலர் மாலை இதை நாம் எப்படி வைத்து பூஜை செய்வது செய்வது இதை எப்படி வைத்திருப்பது இருப்பது அப்படி என்று என்று இதை எடுத்துக்கொண்டே வந்தது வரவும் பயபக்தியோடு எடுத்துக்கொண்டு வருகிறது ஆஹா, ஆதிபராசக்தி கழுத்தில் இருந்த மலர் மாலையாச்சே ஆச்சு அப்படி என்று என்று இப்ப கூட தெய்வத்து கழுத்துல மாலைலாம் அனாவசியமா நினைக்கிறேன் அந்த மாலை ஆ. இதா, அதை எடுத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நேரத்திலே அந்த வழியாக ஆ, அதாவது துருவமண்டலத்துக்கு அதிபதியாகக்கூடிய விளங்கும்படியான தூர்வாச பகமுனிவர் வருகிறார் ஓடி வரவும் வரக்கூடிய நேரத்தில் நேரத்திலே இந்த தேவ கன்னிகை பார்த்தார் பார்த்தது இந்த மலர் மாலை நம்மிடத்தில் இருப்பதை விட விட இவர் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் சிக்கரவை வெறுத்தவர் வெறுத்தவர் இவரிடத்தில் இருந்தார் பெருமை தரும் ஆ, அப்படி என்று ஆமா இந்த தேவ கன்னிகை என்ன செய்து கொடுத்தது ரெண்டு பேர் தான் உட்கார்ந்து இருந்தானே அதை பேசுங்க ஆ, இந்த தேவ கன்னிகை என்ன சொல்லி கொடுத்தது எப்படி? ஐயா ஐயா. இது அன்னை ஆதிபராசக்தி கழுத்தில் இருந்த மலர் மாலை மலர் மாலை நடின நாட்டியம் செய்தேன் செய்தேன். என்னிடத்தில் கொடுத்தது ஆ. இது என்னிடத்தில் இருப்பதை விட விட உங்களிடத்தில் இருந்தால் பெருமை தரும் பெருமை தரும். அப்படி என்று ஆமா. தூர்வாசரிடத்திலே கொடுத்தது கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அவர் எங்கே சென்றார் எங்கோ நேராக தேவஉலகம் சென்றார் தேவலோகம் அடுத்து தேவஉலகம் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் தெய்வ இந்திரன் ஆ. வெள்ளை யானை மீது ஆமா. தேவர்கள் எல்லோரும் அழைத்துக் கொண்டு கொண்டு பரிவாரமாக ஆ. ஊர்வலமாக வருகிறார் வரும்பொழுது வரக்கூடிய நேரத்தில் நேரத்திலே இந்த தூர்வாசர் சென்றார் செல்லவும் சென்றவுடனே ஆ. யானையின் மீது அமர்ந்து கொண்டிருந்தான் தெய்வ இந்திரன் தெய்வ இந்திரன் தூர்வாசர் என்ன செய்தார் என்னவோ? அப்பா ஆ. இந்த மலர் மாலை லேசான மாலை என்பது நினைக்காது கிடையாது இது அன்னை ஆதி பராசக்தி கழுத்தில் இருந்த மலர் மாலை மலர் மாலை. இது ஒரு தேவக்கன்னிகை இடத்தில் கொடுத்தது கொடுக்க இது என்னிடத்தில் இருப்பதை விட அஷ்டத்துக்கு பாலர்களுக்காக இருக்கிறாய் அல்லவா தலைவனாக இருக்கிறாய் தலைவனாக இருக்க இது உன்னிடத்தில் இருந்தால் பெருமை தரும் பெருமை தரும் ஏன்னா ஆ. இந்த அஷ்டத்துக்கு பாலர்கள் நான் யாரு ஆமாங்க யமன் கிரிதி வாயு குபேரன் ஈசானிய தேய்வு யமன் இந்த அஷ்டத்துக்கு பாலருக்கு நீ தலைவனாக இருக்கிறாயே ஆமா உன்னிடத்தில் இருந்தால் பெருமை தரும் பெருமை தரும் அப்படி என்று ஆமா தெய்வேந்திரனுக்கு கொடுத்தார் தெரிவிக்க. அவன் என்ன செய்தான் ஆ. அந்த மலர் மாலையை ஆமா உடைவாளினால் வாங்கி வாங்கி யானையின் தும்பிக்கையில வைத்தான் கொடுக்க தும்பிக்கையில வைத்த உடனே உடனே அந்த யானை என்ன செய்தது பார்த்தி கீழே போட்டு ஆ. அது காலால் மிதித்தது இடித்தது மிதித்த உடனே தூர்வாசனுக்கு கோபம் வந்து விட்டது கோவண்டிட்டது அடே பாதகா பாதகா. இது அன்னை ஆதிபராசக்தி கழுத்தில் இருந்த மலர் மாலை மலர் மாலையாச்சு. கொடுத்தேன் ஆஹா. இதை நீ உதாசீனம் படுத்தி விட்டாய் படித்து விட்டாய் யார் இப்ப காரியத்தை செய்வார்கள் செய்வார்கள் அரக்கர்கள் தான் இப்ப காரியத்தை செய்வார்கள் அதனால ஆதிபராசக்தி கழுத்திருந்த மலர் மாலை இந்த தூஷணம் நீ படுத்தியதனால் ஆனால் நீயும் உன் தேவலம் அரக்கராக பார்க்கிறது அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் சாபத்தை கொடுத்தார் அந்த சாபத்தை பெற்று பெற்று தேவர்கள் எல்லோரும் அரக்கர்களாக உருமாறி மாறி விட்டார்கள் தெய்வ இந்திரன் வெள்ளையானை மீது கீழே இறங்கி இறங்கி அவர் காலை விழுந்து வணங்கி வணங்கி ஐயா என்னையும் அறியாமல் நான் தவறு செய்து செய்து விட்டேன். இந்த அரக்கர்கள் உருவம் மாறி மாறி நாங்கள் எப்பொழுதும் போலவே தேவலாக இருக்க வேண்டும் வேண்டுமே நீங்க தான் அதற்கு அருள் பாலிக்க வேண்டும் என்ற உடனே கேட்க அந்த தூர்வாசர் சொன்னார் சொல்ல இந்த அரக்கர்கள் உருவம் மாறி மாறி நீங்கள் தேவர்கள் எல்லோரும் சுயவரு பெற வேண்டும் என்றால் என்றால் திருப்பார்கடலை பாண்டமாகும் பாண்டமாகும் மந்திரகிரி பர்வதம் சொல்லக்கூடிய மலைய மத்தாகும் மத்தாகும் ஆதி சேஷன் தம்பி வாசுகி அணைக்கையாக பிரிந்து கூட்டி நீங்கள் தேவர்கள் எல்லோரும் அமிர்தம் கடைந்தீர்களானால் ஆனால் அதில் வரக்கூடிய அந்த அமிர்தத்தை நீங்கள் புசித்தீர்களானால் இந்த அரக்கர்கள் உருவம் மாறி மாறிவிடும் தேவர்களாக உருப்பெறுவீர்கள் பெறுவீர்கள்.
அப்படி என்ற உடனே முந்தி முதலாக தேவர்கள் அமிர்தம் கிடைந்தார்கள். அதில் வரக்கூடிய அமிர்தத்தை புசித்தார்கள். இந்த அரக்கர்கள் உருவம் மாறி தேவர்கள் எல்லோரும் தேவர்களாக இரண்டாவதுதான் ஆகவே சாகாவரம் பெறவதற்காக அரக்கர்களும் தேவர்களும் ஒரு புறமாக நின்று அமர்ந்தார்கள். அரக்கர்கள் தலைப்புறமாக நின்று தேவர்கள் எல்லாம் வால்புறமாக நின்று அமர்ந்து கிடந்தார்கள். தந்திரமாக தான் என்ன அரக்கர்கள் எல்லாம் தலைப்புறம் இருந்தாங்க அப்படி என்று நின்று அமர்ந்து கிடந்தார்கள். வாசி என்று சொல்லக்கூடிய வாசிக்கு வலித்தாங்க ஒட்டாமல் விஷத்தை கக்கி விட்டது. விஷத்தை கக்கிய உடனே தேவர்களும் அரக்கர்களும் தத்தளித்தார்கள். அமிர்தமாக கிடைக்கும் என்று நினைந்திருந்தோம். இது விஷமாக மாறிவிட்டது. நாம் என்ன செய்வது அப்படி என்ற உடனே மும்மூர்த்திகள் இருந்தார்களே, இந்த மும்மூர்த்திகள் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று அந்த விஷத்தை 3 பாகமாக பிரித்தார்கள். 3 பாகமாக பிரித்து முந்தி முதலாக ஒரு பாகத்தை யாருக்கு கொடுத்தார்கள்? நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு கொடுத்தார்கள். படைக்கும் தொழிலுக்காக வைத்து ஆண்களுக்கு கண்களையும் பெண்களுக்கு சனத்தையும் வைத்து படைத்தார். உண்மைதான். அதுதான் விஷ பார்வை. உங்க பார்வை தெரியுதா? அந்த விஷத்தை வைத்து படுத்தினால்தான் என்ன கண்ணு சொக்குதா விஷம். தேவி தமையன் மனைவி தனக்கு மூத்தால் அங்கவள் ஏறிடும் வாகனம் காணீர் பத்தங்கவளோ அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா இரண்டாவது அந்த அமிர்தத்தை கடந்தார்கள். அமிர்தம் கிடைக்கூடிய நேரத்துல முந்தி முதலா என்ன பிறந்தது தெரியுமா? என்ன பிறந்ததுமா? இந்த மூதேவி தான் பிறந்ததான் அப்பேற்பட்ட அமிர்தத்துல. அதான் சங்கரன் தேவி தமையன் மனைவி தனக்கு மூத்தால் அங்கவள் ஏறிடும் வாகனம் காடில் பற்றங்கவளோ. சங்கரன் யாரு? அவருக்கு தங்கை யாரு? தங்கை லட்சுமி. உமா மகேஸ்வரனுக்கு தங்கச்சி. உமா மகேஸ்வரனுக்கு தான் தங்கச்சி. சங்கரன் தேவி அவர் மனைவி யாரு? மனைவி உமா மகேஸ்வரி. அவருக்கு தமையன் யாரு? பகவான். அவருக்கு மனைவி யாரு? லட்சுமி. அதுக்கு மூத்தது யாரு? மூத்தது மூதேவி. அந்த மூதேவி தான் பிறந்தது அந்த அமிர்தத்துல. அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்றீங்க. ஆமா, இவங்க 3 பேருமே நான் கும்பிடவே மாட்டோம். அவங்க எல்லாம் வேட்டுங்க. என்ன இந்த மூதேவி தான். ஆமா, ஏன்னா இவங்க தான் நல்லவங்க. எதுக்குடா ராஜா? ஏன் சொல்றேன்னா இவங்க தாங்க நல்லவங்க. எதுக்கு? நீங்க இருக்கிறீங்க பாரு. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க பகவான் பொண்டாட்டி லட்சுமி. ஆமா, ஒருத்தவங்க செல்வந்தரா பார்த்துருங்க. ஆமா, ஒருத்தவங்க ஏழையா பார்த்துருங்க. நீ துரோகம் பண்ற. ஆமா, ஒரு அம்மா நான் விளக்க முடியாது. அதுக்கு விளக்கம் சொல்றேன். யாரு இருக்கக்கூடிய இந்த கலை மகள் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒருத்தர் அதிகமா படிப்பு கொடுத்துறாங்க, ஒருத்தர் கம்மியா படிச்சிருக்காங்க. கருத வருவாள் ஒருத்தி, கருதினாலும் வரமாட்டாள் ஒருத்தி, கருதாமலே வருவாள் ஒருத்தி. தெரியுதா? வாசிக்க தன் வாயிலிடமாக வந்து கொண்டே இருப்பாள் சரஸ்வதி. கருத வருவாள் ஒருத்தி, கருதாமலே வருவாள் ஒருத்தி, கருதினாலும் வரமாட்டாள் ஒருத்தி. அம்மா நீ சொன்னீங்க இந்த வீட்டுல இருப்ப அந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு, அம்மா என் பக்கத்து வீட்டுக்காரன் ஏழ்மையா இருந்தா நான் இன்னைக்கு பணக்காரன் ஆகணும், அம்மா என் வீட்டுக்கு வந்தா நாங்க வரமாட்டேன். கருதினாலும் வரமாட்டாள் ஒருத்தி, கருதாமலே வருதாள் ஒருத்தி. நீ கூப்பிடவே தன்னத்தால வந்ததுதான் இது. அவங்க தான் நல்லவங்க. ஏன் கண்ணு தெரியாது நொல்லியாக்காரன் அவனை நிம்மதியா தூங்குறான். நொண்டியாக்காரன் ஆமா அவனை நிம்மதியா தூங்குறான். ஓட்ட பார்த்திருந்தா பேனு ஓடும், கரண்ட் பில்லு கட்டணும், இங்க வந்து தூங்கணும். காத்து வட்டமா தூங்குறாங்க பாரு, காத்து வட்டமா. அவங்க தான் நல்லவங்க. டேய் அது கிடையாது. என்ன அதனாலதான் இந்த மூதேவி யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி என்று தேவர்கள் எல்லோரும் உற்று யோசித்து பார்த்து, இப்ப நீ வெடி கூட வை, இவங்களை எழுந்துட்டு சொல்லு பாப்போம் மாட்டாங்க. பல நாள் தூத்த உழட்டும், அவங்க ஆத்துக்காரர் வந்துட்டாரா அப்படி என்று. அதனாலதான் அந்த மூதேவியை வருணதேவனுக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக ஸ்ரீதேவி நான் பிறந்தேனே பகவானுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி என்று என்னை பகவானுக்கு கொடுத்தார்கள். அவர் மார்பிடமாக அமர்த்திக் கொண்டார். ஆமாண்டா, தேவர்களுக்கும் அது கிடையாது, எதுவுமே கிடையாதுரா. வராதா? தேவர்களுக்கெல்லாம் மலம் ஜலம் இதெல்லாம் கிடையாதுரா, அதை நினைந்து கொள். அதனால அப்படி எப்படி உயிர் வச்சுக்கிறனா அதுதான் தெய்வ பிறவியும் மனித பிறவியும். அதை தெரிஞ்சுக்கினா முதல்ல. ஏங்கிறது போய் கோயில் தெய்வத்தை கும்பிடுற நீ தான் இதாச்சு, கும்பிட்டு போக போக வேண்டியதானா? கூத்து பாக்கினால்தான் தெய்வ அருள் தெரியுதா? மலம் ஜலம் உதிரம் இந்த மூன்றுமே பெண்களுக்கு வர மாடு வர அம்மனுக்கு வராது. ஆமா உண்மை. அதுதான்
அதுதான் கிடையாதுன்னா இது பூரா தெய்வனுடைய அம்சம். அப்படி இருக்க இரண்டாவதாக பலவிதமான பொருள்கள்லாம் பிறந்தது. அது அவரவர்களுக்கெல்லாம் ஒப்படைத்தார்கள். என்னை பகவான் மார்பண்டமாக அமர்த்திக் கொண்டாரு. இது நீ சேபடியா சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுதா? எங்க அதுக்கு போவ இதுக்கு போவன்னு கேக்குறது. கேட்டுதான் ஆகணும். ஆமா, அதை விளக்கம் சொல்லணும். தப்பே கிடையாது. இது மாதிரி கேட்கட்டா தான் நல்லது. அதுக்கு நான் விளக்கம் சொன்னதான் புரியும். மூடி வச்சுனே இருக்கக்கூடாது. நாம் கற்றவதும் அல்ல, கலாததும் அல்ல, தெரிந்தவரும் அல்ல, தெரியாததும் அல்ல, ஏதோ சித்தியறிவு கெட்டியவாறு இந்த நாடகத்தை நடத்துகிறோம். தெரியுதா? நம்ம போயிட வேண்டியதான். ஆமா, அதனால இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். என்னை மார்பிடமாக வைத்துக் கொண்டார் பகவான். ஆமா, இந்த நேரத்துல ஏதுக்கான பகவானுக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? முதல்ல எத்தனை மாறு எனக்கு தெரியுமா? அவங்க சொல்ற மாதிரி நீ சொல்ற. டேய், மனைவி என்றால் ஒருவரை குறிக்கும். மனைவிமார்கள் என்றால் 12,000 கோகுல மாதர்கள், 16,000 ராஜக்கலிகள், 8 பட்டஸ்திரிகள். பட்டஸ்திரிகள் பத்ரை, ருக்கு, பாமை, காலந்தி, மித்ரு, சுதந்தி, நயசுதந்தி என்று 8 பேர்கள். ஆமா, திருவாகி லட்சுமி 1, அத்தை ராதை 1. இந்த 28,010 மனைமார்கள் இருந்தோம். எங்க ஆண்டவர் நித்திய பிரம்மச்சாரிடா. அது ஏன் அவர் காதலை எப்படி தணிப்பார் தெரியுமா? வாயால சொல்லியே காதலை தணித்து விடுவார். ஒரே நாள் உலகாபத்துல ஒண்ணு ஏத்தனாரு, ஒரு குடும்பம் காஞ்சி போச்சு. அது கள்ளங்க அப்படி இல்லாம செய்யறதுடா. நானும் நினைச்சேன். நான் சொன்னேன், நான் போடலண்ணா, இந்த பட்டங்க கூட வந்தவன் தான் பண்ணிருப்பானுங்க. நான் எப்போ விட்டுட்டேன். ஏன்னா வச்சுக்க, யாரையுமே நான் எல்லா அளவும் நினைக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, தெரியும் பார்க்கும்போது எப்ப நல்ல எவ்வளவு சுத்தமான பொருள். அதனால இந்த நேரத்துல பகவான் அழைப்பு கொடுத்திருக்கிறார். போகலாமா? இப்ப வந்து 19 பேர் உட்காந்துக்கிறாங்க. இருக்கட்டும் தோகட்டும். மாதவா, தாடி வருமா கொடுமா? ஏன் நீ வா சொல்லுமா. திருவாகி லட்சுமி என்று யாவற்றமான விளக்கம் தெரிந்த விஷயம். தண்ணி ஊற்றி விட்டுருவோம். சக்தி வேணாமா? ஏமா அது முன்னாடி இருந்து காலில இருந்து உட்காந்து சாமி கிட்ட கொடுங்க. சக்தி 1 சமயம் 16 விளங்கக்கூடிய வராத பூரா தூங்குதுவோ. அம்மனுடைய பாதார விந்த கமலுக்கும் இச்சபையில் சூழ்ந்தக்கூடிய தாய் தந்தைமார் பாதார விந்த கமலுக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் உனக்கும் அடியேன் ஒன்றும் தெரியேன் என் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணக்கம். வணக்கம்மா. பகவான் இருந்தா போய் சொல்லிட்டு வாய. நல்லவரா என்ன எருவடிக்கா கூப்பிடுறா? ஓ, நல்லூர்னா என்னடா? வேற ஒரு அடிச்சு ஓட்டாச்சுங்க. நான் தான் புடுங்கணும். இந்த சாப்பில பாத்துக்கிட்டு எல்லாம் எதிர வந்து பாத்துக்கிறீங்க. கேளுங்க. அண்ணி ஊத்துறதுக்கு உனக்கு தெரியல. நிறைய முன்ன நான் எப்படி ஊத்தி காட்டுறேன். எப்படிடா பா ஊத்துறீங்க? உனக்கு தெரியாது. பாரு. மேல போட்டோம்னா நான் ஏதுக்கு ஜனம் பூரா யாரே இருக்கா? கேள்வி எனக்கு
தண்ணி ஊற்றிக்கிறோம். வைக்கலாம். பஞ்சாயுதா பாண்டவத்தூதா லட்சுமி சமேதா லீலோ வினோதா ஆதிமட்டாந்தரகிதா அநாதரட்சகா அநாதரட்சகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா உங்கள் பாதத்தில் உங்கள் மனையாளருக்குடிய லட்சுமி கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா காத்திடவே கருடன் ஏறி வாமணி வண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா என காத்திடவே கருடனேறி வாமணி வண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா குஞ்சரத்தால் முதலை தன்னை கொன்ற ராமையா கொன்ற ராமையா குஞ்சரத்தால் முதலை தன்னை கொன்ற ராமையா சஞ்சலத்தை நீக்கியாலும் கங்காளி கையா கதிர்மதி வதன ரூப கார்மிக கண்ணா வதன ரூப கார்மேக கண்ணா என காத்திடவே கருடனேறி வாமணி வண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா துதி புரிந்த திரௌபதிக்கு துயிலளித்தவா திரௌபதிக்கு துகிலளித்தவா துதி புரிந்த திரௌபதிக்கு துயிலளித்தவா தூண்டி மீனின் வாயை போல துடிக்கிறேன் கண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா வதன ரூப கார்மேக கண்ணா என்னை காத்திடவே கருடனேறி வாமணி வண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா ஆண்டவர் சகாயனாக பாரி வந்தவா சகாயனாக பாரில் வந்தவா ஆண்டவர் சகாயனாக பாரி வந்தவா பூமி பாரம் தீர்க்க பாரத போர் தன்னை வென்றவா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா வதன ரூப கார்மேக கண்ணா என காத்திடவே கருடனேறி வாமணி வண்ணா கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா நலிந்ததெல்லாம் போதும் போதும் நல்வழி காட்டி நான் அழிந்ததெல்லாம் போதும் போதும் நல்வழி காட்டு நலிந்ததெல்லாம் போதும் போதும் நல்வழி காட்டி நாரணாவுன் புகழை பாட நற்பதம் கூட்டு கதிர்மதி வதன ரூப கார்மேக கண்ணா என காத்திடவே கருடனேறி வாமணி வண்ணா கதிர்மதி வதன ரூப கோவிந்தா. அண்ணா, தேவி உங்கள் பாதத்தில்
பாதத்தில் மண்ணுலக அரசு வேண்டியேன் மற்றும் ஒரு மந்திரம் வேண்டியேன் விண்ணுலக அரசு வேண்டியேன் மேனது வேண்டியேன் சிந்தை பண்ணுமோர் பக்தி செய்யும் உன் பாக்கியமே கிடைத்தால் போதும் அறிவோம் கண்ணனே மனமிறங்கி கண்ணு செய்வாயே வான வைகுந்தமதை வரசாட்சி செய்து வரும் மருமோகன சூபடி அச்சுதா நந்தனே பரிவிய சிறுவன் என் குறை தீர்த்து அருள்வாய் எங்கள் வரதராஜ பாதத்தில் உங்கள் மனையாளருக்குரிய அரவச்சயனா ஆனந்த ரமணா நாராயணா அடியார் குறையை அகற்றிடுமா பாராயணா அகிலம் மலர்ந்த ஆதியை விட்டு துளசி தரா சங்கு சக்கர பீதாம்பரதாரி அரிகரியே காமலாசி சாரங்காசி முரகரியே அரவச்சயனா ஆனந்த ரமணா நாராயணா அடியார் குயரை பாராயணா ஓங்கி உலகளந்த இந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆனாலும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஊடு கரடுகளை பூங்கு வளைப்போரில் பொறிவண்டு கண்படுக தேங்காதை புத்திருந்து சித்தம் உழைப்பற்றி வாங்க குடநிறையும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத உங்கள் பாதத்தில் உங்கள் மனையாளருக்குரிய உங்கள் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் எழுந்த நிலமும் பாடு சாய்ந்து விடும். ஐயா நீங்கள் எடுத்ததெல்லாம் தசாவதாரம் உண்மை. தஸ் என்றால் 10 அவதாரம். அதனால 10 அவதாரம் இல்லைன்னா உயிர் படைக்க மாட்டேங்க. ஐயா மண்ணு பூகள் கவுந்தலை மண்டையடி மாச்சமானி மண்ணு பூகள் கவுந்தலை மண்டையடி மாச்சமானி எதிலங்கை பாதுரிகள் பிரமரிதா அஜபந்தே எதிலங்கை பாதுரிகள் பிரமரிதா அஜபந்தே உங்கள் மனையாளா இருக்கக்கூடிய இந்த லட்சுமி தேவி ஏய் எங்க ஆண்டவனுடைய பெருமையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் என்னடா புரியும்? 10 அவதாரம்னு சொன்னாப்புல இந்த 10 அவதாரம் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஒரு ஆளுகிட்ட கூட இல்லாத 5வது அவதாரம் உனக்குது. கேள்றா அண்டம்போர் அடியாளந்தானே குடங்கு
சட்டண்டா யாரும் இல்லை தாய் மாமன் சட்டண்டா ஒடித்து கட்ட திட்டண்டா சிட்டண்டா யாரும் இல்லை தாய் மாமன் சட்டண்டா முடியாதப்பா அவனால் முடியாதப்பா கம்சன் போட்ட கணக்கு என்றும் ஜெயிக்காதப்பா அண்டம் போர் அடியாளங்காரே அவர் குடங்குடமாய் பார்த்த இறை உண்டாரா எங்கள் ஆதிநாரண சகல பரிபூரணம் ஒரு கடியார்க்கு அருள் புரியும் பாண்டுரங்கனா நஞ்சி என்றும் தெரிந்து கூட தாவினார் உதகியில் பொங்கல் மீது மோதினார் தெரிந்து கூட தாவினார் கொங்கை மேலே ஏறினோ அறிந்தாரம்மா இவர் உரிந்தாரம்மா நின்றவளும் நெடுமரமாய் தாய்ந்தாளம்மா அண்டம் போரடியாளங்காரே அவர் குடங்குடமாய் பார்த்த இறை உண்டாரா எங்கள் ஆதிநாரண சகல பரிபூரணம் அடியார் இறை புரியும் பாண்டுரங்கா அண்ண வீட்டில் அடிபட்டதும் மத்துதான் தேவருக்கு கிடைத்தது இந்த சொத்துதான் அந்த வீட்டில் அடிபட்டதும் மத்துதான் மத்துதான் தேவருக்கு கிடைத்ததும் இந்த சொத்துதான் ஒரு கோலமா இவர் செய்தாரம்மா ஒரு கோலமா இவர் செய்தாரம்மா இருந்தாலும் தண்டிக்க முடியாதம்மா அண்டம் போரடியாளந்தாரே இவர் குடங்குடமா பார்த்த இறை உண்டாரே எங்கள் ஆதிநாரண சகல பரிபூரணம் அடியார்கள் மரத்திற்கும் பாண்டுரங்கா போதி மரத்தடியிலே புத்தரே ஆளிலை மேல் பள்ளி கொண்ட கத்தரே போதி மரத்தடியில் வாழும் புத்தரே புத்தரே ஆளிலை மேல் பள்ளி கொண்ட கர்த்தரே கோகுலநேமா எங்கள் கோபாலநேமா கோகுலநேமா எங்கள் கோபாலநேமா கருடன் மீது நம தேடி நிறைந்தோடிவா அண்டம் ஓர் அடியாளந்தாரே இவர் குடங்குடமாய் பார்த்த இறை உண்டாரே எங்கள் ஆதிநாரண சகல பரிபூரணம் அடியார் கோவிந்தா. ஆண்டவா, உங்கள் பாதத்தில் ஆமா உங்கள் மனையாளர் கூடிய லட்சுமி தீர்க்க எழுந்திரு எனக்கு எழுந்திரு ஆமா பாதத்தில் வந்தவளையா ஆ, இதற்கு ஆசி பெற்று வந்திருப்பா என்று பாதத்தில் பணிஞ்சேன் ஆசிர் பெற்றேன் ஆமா. ஒரு வார்த்தை ஒன்றாச்சு கேட்கலாமா எனக்கு வாட்டிவா மன்னவரே
கேட்கவும் காத்து கொடுக்கிறேன். ஆமா கேட்டே இல்லவா அது சொல்லுவேன் நானே மன்னா. ஆமா 10 அவதாரங்கள் ஆமா 108 நாமதேயம் 10 அவதாரம் 4 3 2 1க்கு அவதாரம் நான் வீட்டுக்காரு. இந்த கலியுகத்துல இந்த கலியுகத்துல இத 2 இல்லன்னு சொன்னா நீ யாருமே இருக்க முடியும். ஆமா 2 இருக்கவங்க எல்லாம் உட்கார்ந்து பாத்துக்கறாங்க. கம்யூனிட்டி 10 அவதாரம்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன அதுல கையில இருக்குது செல்லு 10 நம்பர் இருக்குது அதுல அந்த அவதாரம் தான் 4 3 2 1டா. புரியுதா? 108 நாமதேயம் இப்போ 108 உருவாக்கிறேன் நான். 108 இல்லன்னா கிடையாது. நீங்க கிடையாது. இந்த ஆம்பூலன்ஸ் ஒன்னு வருது. எப்படி அழிஞ்சு போவியே நீ? போ அவன் கூட அப்படியே கிடப்பாது. நீ என்னப்பா கோளாறு அது. இரண்டாவது கோளாறு. இப்ப கொஞ்சம் தெளிஞ்சுக்கிட்டு வந்துறான் போய். அந்த தூக்கம் தெளிஞ்சிரா வந்துறான் போய். உன்னை எதற்காக அழைத்தோம் என்றால் உங்கள் ஏரி வேலைக்கு போகணும் இன்னைக்கு. லட்சுமி அடார் ஏரி வேலைக்கு போறாங்க. பகவான நானும் ஊர் லட்சுமி ஏரி வேலைக்கு தான். ஐயோ அவங்க வீட்டு லட்சுமி ஏரி வேலைக்கு தான் போகுது. இல்ல இல்ல என்ன பிடர் விட்டு தான் ஏரி வேலை இல்ல மீதி ஊருக்கு போனா செய்யறாங்க. ஏரி வேலை பத்தியா? புடரிப்பட்டில இல்ல. இது வேதனை பட்டுங்குது. தெரியல எங்க ஊருக்கு தான் இல்ல. காலைல ஓவரேஸ் உன் போட்டோ எடுப்ப, நீ கவலைப்படாத. போற ஏரி வேலைக்கு இல்லையா? மீதி அது போகாது. ஊருக்கு செய்யறாங்க. நீ போறே இல்லையா? போவான் அவங்க தான் இல்லையா வேலை. ஊர்ல செய்யலன்னா யானு கேளு. இது அட்டை பழசா எடுக்குது வைக்க காணோம். எனக்கு ஊருக்கா மாலே அது என்ன வார்த்தை மன்னா? தெய்வம் சீரினால் கைதவம் ஆளும். சரிதா? அதனால வந்துடும்மா காலைல கருப்பூரம் கொளுத்தானே வர சொல்றேன். வந்துடும். இவ்வளவு எத்தமா பேசாம சாமியமா அது நீ போய் கல்புரம் கொடுத்துருக்க கோவிந்தா என்னடா இப்ப தேங்காய் உடைக்காம பார்த்தா நானு அவதாரம் சொன்னீங்க. ஏய் அடி லட்சுமி எடுத்து வா. மோட பானங்கள கருப்பேர் கரோடு பானல கருப்பேர் கறி எடுத்துமா. கருவாட்டு கல்புரத்தை வச்சிருக்கீங்க. அவங்க லட்சுமி அப்படிதான் அவங்க லட்சுமி இப்ப என்ன அவன் மாதிரி கூட்டுங்க எங்கோட லட்சுமி கூட்டங்க கரோடு பானல கருப்பேர் வச்சிருக்காங்க. சாமி போட்டு ஆமா வாசனையா இருக்கு. கருவாட்டு பானையில வச்சா அவன் வீட்டுக்கு பணக்கார ஆயிட்டேன், இவன் வீட்டுக்கு பணக்கார ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? அப்படிதான் நானு எந்த வீட்டுல இருப்பேன் தெரியுமா? சரிதா? எந்த வீட்டுல நான் லட்சுமி தடாட்சம் பொருந்தி இருப்பேன்னா உலக்கை அம்மி ஓங்கும் வாயர் படியில் பருவமுடன் தாங்கி இருப்பான் பாங்குள லட்சுமி. லட்சுமி அப்படின்னா பொம்பளைங்களா தெரியுமா? டேய் முந்தி முறை உலக்க முறம் தொடப்பம் இதெல்லாம் கால் படாம இருக்கு பொம்பளைங்க அந்த காலம். இப்ப உனக்கனாலே யாருக்கு தெரியுமா இருக்கு? அவங்க வீட்டுக்காரன் உனக்கான சரி. எதுக்கு அம்மியா? அம்மியா? ஆமா அதுதான் வந்துருக்கு. துணி துவைக்கிற கிரைண்டர் மாதிரி ஒண்ணு. அண்ணா நான் அமர்ந்திருப்பேன். இதெல்லாம் எப்படி சுத்தபத்தமா வச்சிருக்காங்களா? காலையில் எழுந்திருக்க வேண்டும். ஆமா. சாணமிட்டு பெரிய சாணி போட வேண்டும். என்ன சாணி போடணும்? ஏய் சாணமிட்டு பெருக்கி தள்ளி கூட்டி கோலமிட்டால் அப்ப சொல்றவங்களுக்கு போடணும். கிருபர் ஆயா அந்த காலத்துல போடணும். காலையில 4 மணிக்கு எழுந்து ஆமா சாணி போடலாம். ஆமா. இப்ப இருக்கிற இந்த வயசானதெல்லாம் எதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி தெரியுமா உனக்கு? எதுக்கு எதுக்கு வச்சுக்க தெரியுமா? எதுக்கு அரியாத்த போறா 7 மணிக்கு தான் எழுந்திருக்கும். இந்த வயசானது எது இருக்குது ஊட்டா? எதுக்குது? இது பெத்து போட்ட புள்ளைய வச்சுக்கிறதுக்கும் சாணி போறதுக்கும் தண்ணி கொண்டு வைக்கிறதுனா இதுல வச்சுக்கிடுவா. இல்லன்னா மருந்து குடிச்சு சாவடிச்சு போறான். அதுக்குதான் வயசான கிடக்கணும் தெரியாது.
காலையில எத்தனை மணிக்கு வரும்? 9 மணிக்கு வரும். 1/2 மணி சாணியை கரைச்சி இப்படி தெளிச்சாங்க. கிழக்கு முகம்டா, கிழக்கு முகமா 2 கறந்துருக்கேன்டா. அப்படி கிடையாது, தண்ணி மண்டு வாட்டு டப்பா பண்ணாது. அது வர 5 மணிக்கு கிளம்புறாங்க. பரவாயில்ல, ஓசு போட்டு அடிச்சிடுறாங்க மாமா. ஏமா ஓசு போட்டு தண்ணி காட்டிடுறாங்க மாப்பிள. அதெல்லாம் எங்கதான் இருக்கிறாங்க பத்தியா இந்த கதை இப்ப சொல்ற கதையாது. ஏங்க, நாடு திருந்தவர் நாட்டாமக்காரர் நம்மளை போல நாடக்காரர் சொல்லுவாங்க. தெரியுதா? தெரியுதா? நம்ம கரெக்டான தெரிஞ்சிருக்கு சொல்லணுங்க. இதெல்லாம் இதுதான் இன்னும் எடுத்து அதுக்காக காட்டுறாங்க பாருங்க. அதனால நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல எப்படி என்றால் மனைவியார் குடி லட்சுமி வர வேண்டும் என்று அழைப்பு வரைக்கும் வந்த ஆடியவர்க்கு தாயே சருணா சத்திய உலகத்தை கைப்பற்றினோம், கையாட்சி விட்டோம், கல்லு எத்து மடமலை அடிக்கிறோம், கைப்பற்றி விட்டோம். அத்தை சொல்றோம் அப்புறம் நானு உனக்கு அத்தனை எங்களுக்கு அத்தை தான்டா. அத்தை அத்தை நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து யாரு அண்ணன் மூட்டை போல தண்ணி மூட்டை போடுவோம். ஆமா, விளையாட்டு பரவாயில்ல. அந்த உனக்கு என்னது கையா கொட்டாம நினைச்சுக்கிறாங்க முட்டு கொடுக்க போடு போடுன்றாங்க. கையை தான் வச்சேன், எடுத்த பாயில வச்சு நானு என்னடா இது எடுத்து பாயில வச்சு போட்டுக்க பொறி உண்டாது. என்ன பண்ண போறா? இப்பொழுது எங்கு நாம் செல்ல வேண்டும்? இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டும்னா கூத்தாடி விட சிவந்தன கூத்துக்கு நாளைக்கு போகணும். காலையில பரிச்சை போடுவோம் வந்து இருக்கு, எனக்கு சீக்கிரம் முடியும். பரிச்சையா போயினாலே நம்ம பரிச்சா கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கேட்கும் போது நைட்டு நான் வந்து பண்டாசுரன் ஆடுங்கன்னு அது மட்டும் எங்க மகாராஜா எங்க அத்தை வந்து 500 ரூபாய் காசு கொடுத்தாங்க. எங்க மாமா பேரு கோவிந்த் ஏழுமலை. நான் ஏழுமலைன்னு கொண்டாடினேன். அதனால எங்க சத்தியமா என் மாமன் பேர் ஏழுமலை இங்க தான் தெரியும். எங்க அத்தை எனக்கு வந்து விரிச்சு வச்சுது. அட வச்சு வச்சுது. உங்க அத்தைக்கே 2 தாங்க, உங்க மாமனுக்கு 7 இருக்குது. கால் சரியாச்சா? என்னது அதுக்குதான் மூக்கடா கட்டி வச்சுக்கிறேன் கைத்துல. எனக்கு சந்தேகமா ஆயிட்டு. உங்க அத்தைக்கே 2 தாங்க முறை, 7 முறைனா எங்க மாமா ஏழுமலை. இப்ப சொல்லு ஏழுமலை. எங்க இருக்குது புடிமானா? எங்கு செல்ல வேண்டும்? இன்று தினத்தில் என் அன்னைக்கு ஒலக்கூர் சொல்றது மட்டும் கேட்கணும். ஒலக்கூர் சென்று 3 துண்டு அரும்பெடுக்காம இருக்கிறது. அரும்பெடுக்காமல் அங்க போய் அரும்பு எடுத்துட்டு வர வேண்டும். அரும்பெடுக்க ஆள் வந்து விட்டது. நான் ஒலக்கூர் போதல ஓமந்தூர் பரிசுக்கு போனா போறோம். சரியா? என்னதான் உனக்கு குடிக்கும் போட்டு போட்டுன்னு அடிச்சுக்கினே இருக்கணும். கத்தி மோன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன். ஏன்னா பிரிச்சு எங்க போனோம்? வைகுந்தம் வந்துட்டோம். வைகுந்தம் எங்க போனோம்? வைகுந்தம் அந்த ஆளினாமே பள்ளி கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுங்க அடுக்கும் மல்லிகை துடுக்கும்
மறுபடியும் வைகுந்தம் வந்துட்டோம் அப்படி சொன்னேன். வைகுந்த வாசல் என் மண்டல வந்து எசாலத்துல தான் கூத்தாடிக்கிறீங்க. எங்க வந்த நுங்கு வந்தன அந்த ஆலையில பள்ளி கொண்ட ஆதி மாயன் ஆலையில பள்ளி கொண்ட அவரு நிம்மதியா தாங்கற நீமானு உங்க வேலைய பாருங்க. ஆதி மாயன் இருக்கிறாரான்னு போய் பாரு முதல்ல. யாரெங்கே மானவா மானவா என்ன மாத்தி சேரிங்க இன்னத்த மாத்திறாங்க மொத இப்படி உட்கார்ந்த மாதிரி இப்படி உட்கார்ந்து டேய் ஒரே பக்கமா பாத்து சலிச்சு போய்யா பின்புறமா பாக்குறாரு சாமி அடி முச்சுறலாம் சாமி ஏய் வாயில குத்தி வைக்க போறா உங்க வாயில இல்லடா இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க நல்ல கடியா போவீங்களா உங்களை ஒரு நாள் கொல்ல வாரி உங்களை நாடி தேடி அம்மாண்டு கூட்டிட்டு கையா பண்டாசூரன் என்று ஏனென்றால் சுவாமி அரக்கன் அல்லவா நம்மிடத்தில் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போவதற்காக வருகிறான் அவன். சரி போயிட்டு வர முதலாக நீ ஆசீர்வாதம் கொடுத்தாயா அவனுக்கு? நான் கொடுத்தவன் அல்ல எனக்கும் கொடுத்தான். நீ அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தியா அவன் உனக்கு கொடுத்தானா? அவன் நான் ஆசீர்வாதம் கொடுக்காதன்ட்டு அவன் எனக்கு கொடுத்து விட்டான். சன்மானம் சன்மானம் கொடுத்திருக்கான். முன்னாடி பாத்துக்கிறோம் நாங்க யாரு வேட்டக்காரவனோ அவங்களுக்கு பூரா கொடுத்துக்கிறோம். அவன் இப்ப உங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பான். நான் தான் அவனுக்கு ஆசீர்வாதம்டா. நீங்க கொடுப்பீங்க முத, அதுக்கப்புறம் அவன் கொடுப்பான். பகவானும் லட்சுமி அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் திடீரென்று ஓடி வந்து எங்கள் பாதத்தில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதத்திலே கொடுப்பான். பாதத்தில் வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதற்காக வருகிறான்டா. மற்றம் இந்த சங்கு துவாரைக்கு எதற்காக வருகிறார் அப்படி என்றால் அரசே நீங்க சந்துல போய் பார்க்கணுமா? சந்துல போய் பார்க்கறாங்க. பகவானுக்கும் லட்சுமிக்கு சங்கு ஊதறதுக்கு வருகின்றான். சங்கு ஊதுறதுக்கா? எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? பெட்ரூம்ல இருக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் ஆனா பெட்ரூமுக்கு நேரா போயிடாத, படுக்கு ரூமுக்கு போ. படுக்கிற ரூம் என்ன பெட்ரூம் என்னடாப்பா? பெட் போட்டு படுக்கிறது பெட்ரூம், பாய் போட்டு படுக்கிறது படுக்கு ரூம். அடைய ராஜா ஐயோ ஐயோ நல்லா 4 நாளைக்கு திடீர்னு போய் திடீர்னு போய் கதவை திறந்து பாருங்க. அவங்க பெல்ட் வச்சுக்கிறாங்க, கண்ணு கட்டு போகும். அந்த பொரிய கண்ணுல பட்டுரும். அவரை எடுக்கும் போது பெல்ட் வைப்பார். நாராயணா போய் ஆமா முதல்ல பாதத்தை பணிவோம். பணிய போ 1000 தான் இருந்தாலும் தெய்வமாச்சா நீ கவுத்து எத்துமே தூக்க மாட்டீங்க. அதை வச்சிரு. செத்து போடா இந்த பண்டாசூரன் பாதம் வணக்கம். உலகில் நடமுடனும் இந்த பகவானுடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு. எமக்கு சந்தோஷம். செய்து வாருங்க. கடகால் போறதுக்கு வந்து சுவாமி யார்? நான் பகவான். பகவான் நமோ நாராயணன். ஆமா மூர்த்தி கர்த்தாக்களிலே நடுநாயகன். உண்மை. ஒரு சிறிய கருத்து. என்ன கருத்து? இந்த உலகத்துல ஆமா அந்த முதன்மை கடவுள் அது யாரு? இந்த உலகத்தில் முதன்மை கடவுள் அது யாரு? அறியாத பையன் அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். அம்மா நீங்க யோசிச்சீங்கன்னா அம்மா பாத்துட்டு வந்துட்டோமா? கிளப்பி விடுறான் பாரு. நாயே வந்தனமே. இவன் கெடுத்து இவன் பாரு எனக்கு வேதனை வைக்கிறான். அம்மா நாயே வந்தனமே. நாய் இல்ல நானு. அம்மா அலைகடலி தண்ணீர் வந்து எங்கள் அன்னையாரே அம்மா அன்னையாரே
பாத்தியாயா எவ்வளவு பணிவு என்னமோ போட்டு மெரிக்கிறாங்க. அது மேற்கு போறேன். பணிவோடு பணிந்துட்டே எல்லாரையும் நினைக்கிறாரா? குழந்தை அன்போடு அழகாக வந்து பாதத்தில் பணிந்திருக்கிறது. நீண்டாந்து எடுத்து கொடுக்குறான் இப்ப அவங்க. பாதத்தில் பணிந்தபடியால் நீடூழி காலமாக வாழ்ந்திருப்பாய் எப்படி என்று உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததோடு இல்லறகமாய் கிரகத்தில் சிறிது வேலைகள் இருக்கிறது. பகவானுக்கு பேசிக்கொண்டு நாம் தேடி வந்தது அன்னை வார்த்தைக்கு. அம்மா புள்ள வந்துருது. உள்ள வந்து அதனால குண்டா மேல அடுப்பு வச்சு குண்டா மேல அடுப்பை வச்சு எப்படி இருந்தாலும் பால் போட்டு ஆளை போட்டு புள்ளைக்கு டீ கொடுக்கணும். யாருக்கு ஏங்க நீங்க வந்துக்கிறது தெரியுது. இப்போ நான் மண்ணான கூப்பிடணும் அவரு இவரா மாமா ஏங்க என் அன்னை யாரு? ஆதிபராசக்தி. அவரின் அன்னை காளி உனக்கு மாமா தாய் மாமா. தாய் மாமன். தாய் மாமனை கூப்பிடு. நாய் மாமா நாய் மாமா இந்த நாய் மாமா. மாமா சீக்கிரம் அழிஞ்சு போறவனுக்கு எல்லாம் வேறு மாதிரி வார்த்தைகள் தடுமாறும் தான். யானுக்கெல்லாம் பாருங்க நானே இல்ல எந்த பொருளுமே அழிஞ்சு போனா சொல்றது கேள்றா. ஜன்னி மகத்துல பேசுறவன் வேற, தண்ணி மகத்துல பேசுறவன் வேற. சபாஷ் தேவடியா போய் அப்புறம் என்ன கேட்க போறான் பின்னிட்டு வந்து வேக மாறிடா. ஆமா ஒரு கேள்வி கேட்டேனே. இந்த உலகில் முதன்மை கடவுள் யாரு? இருக்கக்கூடிய மாமான்னு கூப்பிடுறாங்க முறை யாருன்னு கேட்டேன். சொல்லிட்டேன். அன்னையாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியின் உண்டு செய்த தவ புதல்வன். தவ புதல்வன் போறா பேர் தெரியுமா உனக்கு? போண்டாசுரன். ஒன்னும் போண்டாவிலே பண்டாசுரன். ஆமாம். ஏன் உங்களை நாடி தேடி வந்தேன் என்றால் இந்த உலகில் முதன்மை கடவுள் யாரு? ஒண்ணு உண்டு செய்தது எங்க பாப்பா. அது வாண்ட சொல்லல. யாருன்னு சொல்லவில்லை. அப்படியே தெரியாதவன். ஏனென்றால் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை அழிப்பது என் மண்ணில் கடத்தக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் இல்லை என்றால் இது தெரியாது அவனுக்கு. சக்கரம் இருந்தது. இந்த சக்கரம் இல்லை என்றால் அக்கிரமம் நீடித்து போய்விடும் என்பதற்காக சக்கரத்தில் வைத்திருப்பது என் மன்னர் இவர்தான். சக்கரம் உங்க பகவான் இடத்துல இருந்தது. இப்பொழுது ஏரி வேலை உள்ள போனவனே சக்கரம் மாட்டிக்கிச்சு சேத்திலே கொலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பரமனானவர் கொடுக்கக்கூடிய ஆள். ஆமா அதை நான் எடுக்கக்கூடிய ஆள். தெரியும். உனக்கும் கொடுக்க ஆள் வந்திருக்கிறது. இருக்காதுடா. யான்னு கேளு. நான் நினைத்தால் இந்த அகிலமே அசையும். ஆமாங்க சுவாமி. முதன்மை கடவுள் யாரு? முதன்மை கடவுள் உலகத்தின் இடையிலே முதல் கடவுள் அது இருக்கக்கூடிய சொல்லுங்க. இந்த உலகில் முதன்மை கடவுள் யாரு? எனக்கு தெரியாது. எங்க அப்பா போய்க்காரு. நான் சுமக்கிறவன் கேள்வி. நீ சுமக்கிறவன். ஆமா. அப்ப வீட்டு எவ்வளவுன்னு தெரியுமே இல்ல? எனக்கு தெரியாதுங்க. அவர் கேட்டு அவர் சொல்லுவார். அப்படியே ஓரம் இல்ல. மாமா யாரு முதன்மை கடவுள்? எனக்கு அடியாராக விளங்கக்கூடிய அப்ப உலமுக்கா மாதவா யார் தெரியுமா? ஐயா சுனாமி. சுனாமி இல்ல ஐயா சுவாமி. இவனை கேட்டால் இவனுக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமோ? இரும்பு தாளம் கையிலே. சரி சொல்லு. இந்த உலகில் முதன்மை கடவுள் யாரு? முதன்மை கடவுள் எனக்கு தெரியுங்க. யாரு? ஏன்னா எங்க சாமி சொல்லியிருக்கிறா. என்னன்னு சொன்னாருன்னா அவங்க தங்கையாக விளங்க மாட்டேன்னா ஆதிபராசக்தி தான் பெரிய கடவுள் என்கிட்ட சொல்லிக்கிறார். சபாஷ். அவரை கூட கூட்டு கேட்டுப்பாரு. இவன் தப்பிச்சானா? அவரை கூட்டு கேட்டுப்பாரு. அவர் அதான் சொல்லுவார். அவன் தப்பிச்சானா? ஆனா இவர் ஒத்துக்குவாரு. ஆனா லட்சுமி ஒத்துக்க மாட்டான். எனக்கு வைக்கலாம் பாருங்க. அவங்க தான் முதல் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா லட்சுமி இருக்கிற பாரு அவளை கூட்டு யாருன்னு கூட்டு. அம்மா எங்க சாமி எப்ப பாரு. சாமி
முதல் கடவுள் யாரு? உங்க பாப்பா தானே? அங்கேயாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி முதன்மை கடவுள். கை கொடுங்க. உலகத்தில் சக்திமயமா சிவமயமா? சக்தி. சக்திமயமா சிவமயமா? சக்திமயம். ஏன்னா என் மாமன் ஆயிட்டு தங்கையை விட்டு கொடுப்பாரா? கூட பிறந்த பரப்படா சீடு வரைச்சாங்க அர்த்தம் நாங்க எப்படி விட்டு கொடுக்குறது? மனுஷனா இருந்தா தெளிவா பேசுவாரு. ஆமா வந்துக்கிறது பைத்தியம். பைத்தியம். அது அவனுக்கே தெரியுது பைத்தியம். அது ஒத்துக்கிறானே இல்ல நல்ல அவனே பைத்தியம். ஆமா உண்மை. போய் அமருங்க. அம்மா ஓட்ட 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 அத்தா உனக்கு அத்தாது. எதுக்கு அத்தையா? ஆமா. ஓ அத்தை. ஓ விட்டு அத்தன் மட்டும் கூப்பிடுங்கடா. அவன் ஒழுங்காதான் கூப்பிட்டு அவன் கிளப்பி விடுறான் பாருங்க உட்காந்து. அத்தா என்னப்பா இந்த உலகத்தில் என்ன தெய்வம் உலகத்தில் முதன்மை கடவுள். தெய்வம் மட்டும் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சிருக்கலாம். ஆமா அப்ப நாங்களாம் வந்து ஓடக்கூடாதா? அப்படியே எடுத்து பாயில வச்சிருக்காங்க. முதன்மை கடவுள் யார் அத்தை? அது பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அவங்க மும்மூர்த்தி. அவங்க மும்மூர்த்தி. அலைமகள் கலைமகள் மலைமகள். நீங்க 3 பேர் பெருந்தேவிமார்கள். அதுலயும் நான் மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது. கிடையாது. நான் அமிர்தத்திலே பிறந்தவன். ஆமா அமுத்தத்துல பிறந்தாங்க. அமுத்தம் அமுதம் அமிர்தத்தில் பிறந்தவன். அமிர்தம் இல்லாம அது சொல்லு தைரியமா சொல்லு. நான் இல்லாத உலகத்துல எது அணு அசையாதுன்னு சொல்றேன். பணம் இருந்தா தாங்க எல்லாமே. இந்த உலகத்தில் முதன்மை அலைமகள் இல்லை என்றால் வேற யாருக்கு வேலை கிடையாது சொல்லு. இந்த உலகத்திலேயே அரக்கர்களை அழிப்பது யார்? என் மன்னர் காலத்துக்குள்ள சக்கர என் மன்னர் தான் முதல் தெய்வம். நான் சொல்லிவிட்டேன். யாரு? என் மன்னர். நாங்கள் முதல் கடவுளா இருந்தீர்கள். எங்க சக்கரம் முளையில மாட்டிக்கிது. அதுல இருந்து விட்டு விட்டோம். அதுல இருந்து என்ன சொல்லிவிட்டார்? அதுல இருந்து என்ன பண்ணிவிட்டால் நான் தான் முதல் தெய்வம். இந்த அம்மா தான் ஆடுகிறாள். அவள் கணவன் முதல் தெய்வமா? அவங்க வீட்டுக்கார முதல் தெய்வம். அவனை ஈத்த முதல்ல. உலமுக்கா சொல்லு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு? வாபஸ் வாங்கினாரு. அவரு இப்ப காயில கட்டின மோட்டரு ஏற்கனவே மோட்டர் வேகமா ஓடி இருக்கும். சரி காயில கட்டி ஓட்டினாலும் கிளம்பாது. இப்ப அதனால வேண்டி அவரை வந்து பெண்கள் இல்லை என்றால் எதுவும் கிடையாதுடா. நான் என்ன சொல்றேன் கேட்டா பெண்கள் தான் முதல்ல தெரியுதா? பெண்கள் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே பெண்கள் தான்டா முக்கியம். அதை தெரிஞ்சுக்கோ. சொல்றேன்னா சொல்லு. இந்த ஆணையும் பெற்று தருவது இந்த பெண்மைதான். தெரியுதா? அதனால பெண்கள் இந்த அதனால மாத்திரம் பண்ணிக்கிறீங்க. நீங்க இந்த அம்மாவும் ஒத்துக்கிச்சு முதல் தெய்வம் இல்லைன்னு. ஒருத்தவன் கருடாடு இருக்கிறானே அவன் தான் முதல் தெய்வம்னு நினைக்கிறான். கருடாழ்வாரே அண்ணைய இந்த உலகத்தில் சத்தியமயமா சிவமயமா? சிவன் தான் சிவமயம் தான். வருமா பூரா சக்தி மயம். சக்தி சக்தி சக்திக்கு பெண்கள் தான் சொல்றேன். நான் தான் கருடாழ்வாரே என்ன கூப்பிட்டாட்டா? வாழ்வார் தாங்கிறார். யாரு முதன்மை தெய்வம்? சொல்லல வாயை தொடர்ந்து சொன்னா தான் கேட்கணும். யாரு முதன்மை தெய்வம்? எங்க மாறு வலிக்கு மாற புடிச்சோம். ஏன் தட்டுற? எதுக்கு அடிச்சா? இந்த உலகில் இந்த உலகில யார் பெரிய தெய்வம்? சிவமயமா சத்தியமயமா? என்ன பொறுத்தவரைக்கும் பொம்பளை தான் பெரிய தெய்வம். ஆமா அந்தந்த வீட்டுல பூரா சூத்து பெருசுன்னு பொம்பளை தான் பெருசாக்குறாங்க. பொம்பளை தான் பெருசு. சத்தியமயமா சிவமயமா? பொம்பளை பெருசு. சிவமயமா சத்தியமயமா? பொம்பளை பெருசு. பொம்பளை பெருசு. பொம்பளை பெருசு. சிவமயமா சத்தியமயமா? என்ன சிவமயமா சாதிமயமா? என்னங்க பொம்பளை சத்தி தானே? திரும்ப ஓடக்கூடாது. அங்கேயா நிக்கணும். அப்படியே என்ன பண்ண போறோம்? அப்படியே அவுத்து போட்டாருடா. என்ன மயம்? பூரா சக்தி மயம். அவன் தூங்கிட்டான். அது வெடிக்கிற வரல வீடியோ எடுத்தாலும் சரி விடு. அது வரைக்கும் பரவாயில்ல. சட்டி கிழியாம போட்டான்ட்டு நான் எடுத்து ஓட்ட வைட்டு வந்துட்டான்.
சத்திமயம் சக்திக்கே சத்திக்கே ஜெய் ஏன்னு சொல்ல சத்திக்கே ஜெய் சத்திக்கே எங்க போகணும்? இன்றைய தினம் கைலாயமா வைகுண்டம் புஷ்டம். வைகுந்தத்தையும் வந்து பார்த்துட்டோம். வைகுண்டம் ஓட சொல்லு. வைகுந்தமா விட்டுட்டு ஓட சொல்லு. சத்தியமயம் தானே? சத்தியோட புள்ள வந்தா அந்த வைகுந்தம் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். மருமகனே உனக்கு தான் பொருத்தம். அதான் வாங்க அதை தப்பிச்சுக்கிறான்டா அந்த பகவான். ஒரு ஆட்ட போனா நம்மளுக்கு அம்மா அட்டக்குது. அத்தா அத்தை போயிடுது. ஏய் இந்த வைகுண்டத்தை கைப்பற்றினோம். ஆமா இது வந்து நாராயண மலை. அது ஏழுமலை கொண்டாட்டம். எது ஏய் எங்க இருந்தாலும் இப்படி இப்படியும் விடுங்க அப்படி வாழை விடுங்க சாவும் விடுங்கடா. இவரு ஏழுமலை தான் அவரு ஏழுமலை தான். எந்த பொண்ணா நைட்டு மலை. ஏய் ஆவ் ஆகையால் அகைநாளை சத்திய உலகம் வைகுண்டம் வைகுந்தம் ஆமா. இரண்டிற்கும் ஆஹா. சொந்தக்காரனாகி விட்டோம். ஆகிவிட்டோம். மீதம் இருப்பது யாரு? கைலாயம் போகணும் இப்ப. எங்க அப்பா கடைசியா கைலாயம் போயிடுவோம். கைலாயம் போகணும் கைலாயத்தை நாடி நாடி கைலாய் பரமன் இருந்தால் ஆ. அவனை கண்டு கண்டு அவரிடம் கேட்டால் இதற்கு பதில் கிடைக்கும். போலாமா? அந்த கையாயம் தன்னை நாடி விதமாக பண்டாசூரன் கைலாயம் சென்று கொண்டிருக்க கைலாய வாசல் பரம கடவுள் வருவதுடன்
மூன்றெழுத்தும் பரமனுக்கே வீடு. எப்படி சுவாமி? 4 எழுத்து பூண்டு. உலகத்துல பெரிய இலை என்ன இலை? வாழை இலை. வாழை இலை பெருசு. உண்மைதாங்க. நல்லது கெட்டது அனைத்துக்கும் முக்கியமான ஒரு இலை இருக்கிறது. அந்த இலை இல்லாத எந்த விசேஷமும் எந்த காரியமும் நடக்காது. அப்பேருக்கு அந்த இலை உலகத்துல பெரிய இலை வெற்றிலை. வெற்றிலை தான் உலகத்துல பெரிய இலை. வெற்றிலையை சுவைக்கக்கூடியவர் கடைசியில ஒரு இலை போடுவாங்க. ஆமாங்க. அது என்ன இலை? புகையிலை. முதல் எழுத்தை நீக்கி இருக்க முடியாத எழுத்தை வெரிசம் எடுத்து மறக்கலாம். பூவை நீக்கின கைலை. பரமக்கடவுள் புறப்பட்டு வருகின்றார் என்றால் 33 கோடி தேவர் 40 எப்பொழுது பரமக்கடவுள் வருவார் என்று அப்பரர் சுந்தரர் மாணிக்கவாசகர் கடகோட்டில் இருக்கிறார். கடகோட்டி கலைக்கோட்டு மகமுனிவர் தும்முங்கிறார். தும்பரு நாரத மகமுனிவர் ஊர்வாருங்கிறாரு. ஊர்வச மகரிஷி அனைவரும் வந்திருக்காருங்க. அத்தண்டமான பேர்களும் எப்பொழுது பரமக்கடவுள் வருவார் என்று எதிர்பார்த்து ஆட்டம் பிடிப்போன் ஆள் உண்போன் இவன் காட்டிலே குடியிருப்பான். எப்பத்தான் சுவாமி? அக்காலை அருவோம். அக்காலை என்ன மாமனார் சும்மா இருப்பாங்க. பரமக்கடவுளை ஏறக்கூடிய வாகனம் இருக்கிறது. ஆமாங்க. வெண்மையான காளை வாகனம். அக்காலை ஏறுவோம். அம்மானை கரம் பிடிப்போம். மான்மழு சூளத்தை கரம் பிடிப்போம். சொக்காலை இடபாகம் சொருகினோன். சொக்கம்மாள் என்று சொல்ல முடியாது. உமா மையேஸ்வரியை இடபாகத்திலே தரித்தோன். ஆட்டம் பிடிப்போன் ஆளின்பால் உண்போன் இவன் காட்டிலே குடியிருப்பான். நான் இருப்பதோ காடு சுடுகாடு. நான் ஏறுவதோ மாடு. வெண்மையான ரிஷபவாகனம் சொல்ல முடியாத மாடு. நான் எடுப்பதோ ஓடு. இரு ஓடு. நான் அழிப்பதோ வீடு. முத்தி என்னும் சொல்ல முடியாத வீடு. நான் அழிவதோ தோடு. குடல் என்னும் சொல்ல முடியாத தோடு. 5 ரூபா படைச்சவன். அது மட்டும் கிடையாது. ஆட்டுக்கோன் தங்கை மதுரை வீட்டோ தெல்லை நகர் ஆட்டுக்கோனானுக்கு பெண்டாகினார். நீங்கள் யாரும் கேட்டதிலையோ குட்டி மறிக்கை ஒரு கோட்டானையும் பெற்றால் 8 மணி சிட்டிடச்சிக்கார். விளக்க நாடாடுகளை மேய்த்த நாராயணனுக்கு தங்கை. இந்த பரமக்கடவுளுக்கு ஒரு மங்கை. அப்படி இருந்தும் 2 பிள்ளையை பெற்றிருக்கான். 2 பிள்ளைகள். குட்டி மறிக்கை ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தான். மறிக்கை குட்டி கோட்டான் எல்லாம் பேசுறாங்க. இப்பதான் மூப்பான் மழுவும் ஒரு 6 நிறு சக்கரமும் பார்ப்பான் கதையும் பறிபோச்சோ. இதை கேட்பார் யார்? வலிமிகுத்து திறமிகுத்து வாரணத்தை ஐயோ என்னை எலி இழுத்துக் கொண்டு போகுது. என் செய்தி பாண்டியன் சபையிலே எத்தனையோ புலவர்கள் அமைந்திருக்காங்க. அப்படி புலவர்கள் இருக்கும்போது 2 கண்ணும் தெரியாது ஒரு புலவர் அமர்ந்தார். எப்படி? பாண்டிய மன்னனை பார்த்து மன்னா நமது அவையிலே எத்தனையோ புலவர்கள் அமர்ந்திருக்காங்க. நான் எனக்கு 2 கண்ணும் தெரியாது. தெரியவில்லை. 2 புலமை ஏற்றி கொண்டு வந்திருக்கேன். விடை தெரியவில்லை. மூப்பான் மழுவும் ஆக்கல் அடித்தல் வளர்த்தல் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் 3 கத்தார்கள் உலகத்திலே பெரிய தெய்வம். அப்படி பெரிய தெய்வமா இருந்தோம் பரமக்கடலிடத்திலே சூலம் இருக்கிறது. பிரம்மாவிடத்திலே ஏதாயுதம் இருக்கிறது. கடலிலே சர்ப்ப ஜெயனித்தின் மீது உரையும்படியான நாராயணத்திலே சுதர்சனம் நல்லபடியான சக்கரம் இருக்க 3 கத்தர்கள் இடத்திலே 3 முக்கியமான ஆயுதம் இருக்கு. அப்படி இருக்க வலிமை பொருந்திருக்கும். ஏமா பேசாதமா இந்த மைக்கில் வாங்க குரலும் கேக்குது.
வலிமை பொருந்திருக்க முடியாது. ஆமா. அந்த பெரிய யானையை சின்ன எலி இழுத்து கொண்டு போகுது, அதை கேட்க கூடாதா அப்படின்னு அந்த புலவன் பாருக்கு. யானை பெருசு, எலி சின்ன ஜீவன். ஆமா. இழுக்காதீங்க, எப்படி இழுக்கு? ஏய், பரம கடவுளுக்கு மூத்த குமாரன் யார் தெரியுமா? ஆமாங்க, விநாயக பெருமான். விநாயக பெருமான். விநாயக பெருமானை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க பாத்திருக்கேன்? ஏய், கோயில் பாருங்க. விநாயக பெருமான் ஏறக்கூடிய வாகனம் என்ன? எலி வாகனம். விநாயக பெருமானுக்கு என்ன முகம்? யானை முகம். யானை முகம் படத்திற்கு முடியாத விநாயகனை எலி தாண்டா இழுத்தும் போது உண்மைதாங்க. அது போலவே யானை முகம் படத்திற்கு முடியாத விநாயக பெருமான் எனக்கு ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை குட்டி. நீங்க மறிக்கண்ணு. ஆமா, குட்டி கூட. ஏய், அது கிடையாது. டேய், ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்குன்னா இருந்தால் சின்ன பிள்ளைய ஆமா இருக்க முடியாதவர்களும் தாய்மார்களும் சின்ன குட்டி அன்போடு கொடுப்பாங்க. ஆமா.